வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கை அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயை மையப்படுத்தி அவ்வப்போது பரபரப்பான செய்திகள் வரும். அந்த செய்திகள் வந்தவுடன் முட்டுக்கட்சியிலிருந்து யாராவது ஒருவர் அதற்கான ஆதரவு கருத்துக்களை பதிவிடுவார் அல்லது எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிடுவார். இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கேயும் மஹிந்த ராஜபக்சேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இவர்கள் பேசிய விடயங்கள் என்ன என்கின்றதை மையப்படுத்திய செய்திகள் வராவிட்டால் கூட ரணில் விக்ரமசிங்கே கேட்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு மஹிந்த ராஜபக்சே இசைவு தெரிவித்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே மஹிந்த ராஜபக்சேயும் ரணில் விக்ரமசிங்கேவும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை விட அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் இருவரும் கூடி பேசிக்கொண்டார்கள் என்கின்ற விடயம் இலங்கை அரசியல் களத்தை ஒரு பரபரக்க வைத்திருக்கிறது என்பது நிஜம். இதை குறித்த செய்திகளைத்தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உடல்நிலை சரியில்லாத மஹிந்த ராஜபக்சேவை சந்திப்பதற்காக அவர் நேரம் கேட்கின்றார். அதற்கான நேரம் ஒதுக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்சேவை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கே வருகின்ற பொழுது இருவரும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தான் பேசிக்கொள்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு விடயம். இங்கு இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரா ஆட்சியை அகற்ற வேண்டுமென்றால் அதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் முனைப்பு காட்டப்பட வேண்டும். அந்த முனைப்பு காட்டப்பட வேண்டிய எதிர்ப்பு போராட்டங்களை எப்படி உருவாக்குவது, அதனை உருவாக்கி அதன் அடிப்படையில் அனுராவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் மக்கள் இன்று யாரை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து விடுவார்கள். அதை நாம் செயல்படுத்துவதற்கான ஒரு களத்தோடு பயணிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தோடு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மஹிந்த ராஜபக்சேயை சந்திக்கின்றார். மஹிந்த ராஜபக்சேயை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு ஆதரவையும் கேட்கின்றார் மஹிந்த ராஜபக்சேயிடம். அந்த ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் நமல் ராஜபக்சே மற்றும் எங்களுடைய கட்சியின் நிர்வாக குழுக்களோடு நாங்கள் கூடி பேசி அதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்று அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அதுபோல மஹிந்த ராஜபக்சே இதுவரை உபயோகித்து கொண்டிருந்த குண்டு துளைக்காத வாகனத்தை அவர் திருப்பி அரசிடமே கொடுத்து விட்டார். இது அரசிடம் கொடுத்த காரணத்தினால் மஹிந்த ராஜபக்சேவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற செய்தியை அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கேயும் அதை ஆமோதித்திருக்கின்றார். ஒரு நாட்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இந்த நாட்டை கட்டி அமைப்பதற்கு பல காலங்கள் போரிட்டவராகவும் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அச்சுறுத்தல் காரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. காரணம், இதுவரை குண்டு துளைக்காத வாகனத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். தற்பொழுது அந்த வாகனத்தை அவர் திருப்பி கொடுத்து விட்டார். ஆனால் அவர் உயிருக்கு இப்பொழுது பெரும் அச்சுறுத்தல் இருக்கிறது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்கே பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது இந்த விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகின்ற அதே வேளையில் தன் வீட்டிற்கு வந்த ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அன்பின் பரிசாக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் மஹிந்த ராஜபக்சே. உடனடியாக தயிர் சட்டியும் தேன் சட்டியும் ரணில் விக்ரமசிங்கேயிடம் கொடுத்து இதை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வைத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உண்டு கொள்ளுங்கள் என்கின்ற கணக்கீட்டில் அதை கொடுத்து விட்டார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கேயும் மஹிந்தா கொடுத்த அந்த தயிர் சட்டியும் தேன் சட்டியும் தன்னுடைய உதவியாளர்களிடம் எடுத்துக்கொண்டு வரும்படி அதை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. ஆனால் இந்த சந்திப்பு அரசியல் களத்தில் மாற்றத்தை உருவாக்குமா? இது பெரும் கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது அனுரா அவர்கள் பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த ஆட்சி சிக்கலின்றி செல்ல வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தான் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டுகளையெல்லாம் அவர் புறந்தள்ளிவிட்டு மக்களுக்காக எப்படி செயல்படலாம் என்கின்ற கணக்கீட்டில் அவர் பயணித்து கொண்டிருந்தாலும்
ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்த பொருளாதார சீர்கேடுகள் இப்பொழுது எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்றும் அது அனுராவிற்கு பெரும் சிக்கலாக மாறும் என்கின்ற செய்தியும் வருகின்றன. எனவே நாட்டில் போராட்டங்கள் வெடிக்கலாம், எரிசக்தி கிடைக்கக்கூடாத ஒரு களங்கள் உருவாகலாம், மருந்துகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, உணவுப் பொருட்கள் விலையேற்றத்தை காணக்கூடிய ஒரு களம் இருக்கிறது, வாகனம் சார்ந்த விடயங்களில் சாலை வரிகள் விதிப்பதில் அதிகப்படுத்தப்படக்கூடிய களங்கள் அமையலாம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இப்படிப்பட்ட விலையேற்றங்கள் வருகின்ற பொழுது அது அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு களத்தை நோக்கி நகரும். அப்பொழுது மக்கள் போராட்டங்களை நடத்துவார்கள். அந்த போராட்டங்கள் தங்களுடைய அடுத்த அரசியல் களத்திற்கான ஒரு களமாக அமையும் என்ற கணக்கீடுகளைத்தான் ரணில் விக்ரமசிங்கேயும் மஹிந்தாவும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய அரசியல் பயணம், முன்பு அவர் பயணித்தது போல அவருடைய அரசியல் பயணம் அதுபோன்ற ஒரு தெளிவான கோணத்தில் பயணிக்குமா அல்லது தான் என்கின்ற அதிகார தோரணையில் பயணிக்குமா என்றால் பலர் சொல்லக்கூடிய விடயம் கேள்விகளாகத்தான் இருக்கின்றன. காரணம், மஹிந்த ராஜபக்சே வயது மூப்பின் காரணமாக பல நோய்கள் அவரை ஆட்கொண்டு இருக்கின்றது. இந்த சூழலில் அவர் தீவிர அரசியலில் இறங்குவாரா, தீவிர அரசியலை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவாரா, அந்த அரசியல் களத்தில் தன்னுடைய பயணத்தை எடுத்துக்கொண்டு செல்வாரா போன்ற பல விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழல்தான் நமல் ராஜபக்சேவை முன்னிலைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு மஹிந்தா பயணித்து கொண்டு இருக்கின்றார். அது எவ்வளவு சிங்கள மக்களை ஈர்க்கும் என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. எனவேதான் இந்த சூழலில், தற்பொழுது உள்ள சூழலில் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து நமலுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மஹிந்த ராஜபக்சே எடுக்கிறாரா என்கின்ற கேள்வி இந்த சந்திப்பை மையப்படுத்தி எழும்பி இருக்கிறது என்று பலரும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் விமல் வீரவன்சாவை கைது செய்வதற்கான களத்தோடு அரசியல் கட்சி, அதாவது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தன்னுடைய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே விமல் வீரவன்சா கைது செய்யப்படுகிறாரா, பிள்ளையான் மற்றும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோணத்தில் விமல் வீரவன்சாவும் கைதுக்கு தப்பாமல் சிக்கப் போகிறாரா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி. நன்றியுடன் இன்பா.